இந்த ஜான் ஜபராஜோடைய வழக்கிலே பார்த்தோம்னா இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, போக்சோ ஆக்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து இப்போ தலைமறைவாயிருக்காரு அப்படின்னா அப்புறம் எங்கே தான் இருப்பார் அவர்? இதை நான் சொல்லாமல் எனக்கு கூட தெரியல. இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்கம்மா. இவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த குழந்தைய பாருங்க, சின்ன வயசுல இருந்தே இவன் ஊமை. பேசுவான் பாருங்க, பேசுறான் அவன். இந்த பாருங்கள், இந்த சிடி 1 வருஷமாக ஜபிக்கப்பட்ட சிடி இப்ப இந்த லேடியோட வயிற்றுல வைக்கிற 2 கிட்னி அவங்களுக்கு சரியாயிடுக்கிறாங்க. கிட்னி சரியாயிட்டு இருக்கிறாங்க. ஏமா கிட்னி ஃபெயிலியர் ஆனால் கிரியாட்டின் ஏறி போகுமா? போய் டயாலிசிஸ் பண்ணணும், இல்லைன்னா செத்து போயிடும் உப்பு ஏறி. இவர் என்ன சொல்றாரு? இவர் சொன்ன விளக்கமே, நான் போய் பொண்டாட்டியை கிளப்பின ராத்திரில அவள் வரல, ஒத்துழைக்கல, அதனால இந்த பிள்ளைகிட்ட நான் தப்பா இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. அது எப்படி சார் இவ்வளவு அது தைரியம்? வந்து லீகல் ரைட்டுங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. இதை விட ஒரு ஹைலைட் என்ன, பக்கத்து வீட்டு குழந்தை அதுக்கிட்ட ஒன்று தப்பா நடந்திருக்காரு இவர். இப்போ இது 2 குழந்தைகள் தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல வழக்கு போட்டிருக்காங்க. இவர் அப்ஸ்காண்ட். இதுக்கிடையில அவர் ஒரு ஃபாதர் ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, இவருக்கு மேல உள்ள ஒரு அல்டிமேட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ முட்டி போட்டு ஜபம் செஞ்சு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அவர் எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு. அப்புறம் இவரோட ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு, ஜான் ஜபராஜோட ஆடியோ. அதுல என்ன சொல்றாருன்னா, கட்டி பிடிச்சதெல்லாம் ஒரு தப்பா, எனக்கு இந்த பெண்ணெல்லாம் படைக்கப்பட்ட பெண்ணுங்கிற மாதிரி பேசுறாரு இவர். இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோ மட்டும் அனுப்புறாங்க. அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோ எல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு வீடியோ, முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ. ஒரு ஆன்டிசிபேட் ரிவீல் வாங்க முடியல சுப்ரீம் கோர்ட்ல அவரால. சக்தி பூரா உங்கள்கிட்ட தானே இருக்கு. 200 வருஷம் வாழ போறேங்கிறாருமா அவரு. இதெல்லாம் எப்படி நம்பிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. ஒரே ஒரு கமெண்ட் கூட அந்த கீழே உள்ள நானும் நிறைய பேட்டி கொடுத்துட்டேன். ஒன்னுல கூட இந்த நாய் அயோக்கியம் தானே ஒருத்தர் கூட சொல்லல, ஒரே ஒரு கிறிஸ்தவர் கூட சொல்லல. இப்ப இன்னமும் உங்களை கண்ணை கட்டியிருக்குது மதம், அந்த மதத்து மேல் நம்பிக்கை தானே உங்களை கண்ணை கட்டியிருக்கு. நீங்க சொல்லணும்ல, ஆமா இவன் அயோக்கியம் தான் பண்றான் இவன் அப்படின்னு சொன்னாதானமா அவனை திருத்த முடியும், அவனை தூக்கி ஜெயில போட முடியும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாலையும் இருக்கட்டும், இல்லை எல்லா சேனல்லையுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஜான் ஜபராஜ், பாஸ்டர் ஜான் ஜபராஜ்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து சமீபத்தில் அவர் மேலே வந்து இப்போ போக்சோ வழக்கை வந்து போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பாலியல் தொல்லை கொடுத்துருக்கதா அப்படின்னு சொல்லி அண்டர் 18 குழந்தைங்களுக்கு. ஸோ என்ன சார் நடந்திருக்கு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஜான் ஜபர் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சார்ந்தவர். அவர் அவங்க அப்பா வந்து கிறித்தவர், அவங்க அம்மா இஸ்லாமியர். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பிறந்தவர் தான் இவர் ஜான் ஜபர். அப்படியே சின்ன வயசுலேருந்து அவரோட ஊருக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம். சின்ன வயசு முதலே ஆள்வழியான்ட்டு சாமி அந்த கிறிஸ்டியானிட்டி மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டு அப்படியே வாழ்ந்து வந்திருக்காரு. அப்புறமா கோவையில் வந்து கிங் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாரு. அதில் கடவுளை பற்றி, ஆன்மீக பாடல்கள், போதகர்கள் பற்றி பேசுகிறது, மற்ற எஜுகேஷனை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி தான். அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள், 1,50,00,000 சப்ஸ்கிரைப் இருக்காங்க. நீங்கள் தலைங்கிடனாலும் அதெல்லாம் கொண்டு வரவே முடியாது. அவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் யாருக்கிட்டையும் அந்த அளவுக்குலாம் வரல. எல்லாம் அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்தது. அதாவது இப்போ ஒரு பாட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் பாடல்னா இந்த இந்து கடவுள்னா இந்த எல்லாரும் ஈஸ்வரி குரலில் மாரியம்மா, உங்கள் மாரியம்மான்னு ஒரு ரேண்டம் இருக்கும். இப்போ இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி பாடல்களே கிடையாது. இது பாங்கு ஒலி மட்டும்தான், அரே அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த டோனு. கிறிஸ்டியன்ஸில் உள்ள பாடல்களை இவர் பல பரிணாமங்களில் பாட ஆரம்பித்தார். பொதுவாக கிறிஸ்டியன்ஸ் பாடல் எப்படி இருக்குன்னா, அப்படியே ரொசன்னா பாடுவோம் இயேசுவின் ஞாபகத்தில் அப்படின்னு அந்த அந்த பாடல்களாக இருந்துச்சு. அது எல்லாமே ராக் சாங்ஸாக மாற்ற ஆரம்பித்தார். பூரா ட்ரம்ஸ் யூஸ் பண்ணி இவர் பாட ஆரம்பிச்சுட்டு அந்த பாட்டுகள் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. பல இது மீம்ஸ்க்கே வந்துருச்சுங்க அந்த பாட்டெல்லாம். பல இது ரீல்ஸில் வந்துருச்சு. பல பாட்டு இன்ஸ்டாகிராம்லேயே அந்த பாட்டுக்கு வெவ்வேறு மாதிரி பண்ணுற மாதிரிலாம் அவர் பாட வச்சு அதில் பல விஷயங்கள் கொண்டு வந்தார். அப்புறமா இவர் என்ன செய்கிறாரு, சென்னையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் ஃபுல்லாக கல்லா கட்டிடுறாரு. நிறைய பணம் கல்லா கட்டிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிச்சு. அவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால் அவங்களையெல்லாம் வச்சு பல கோடிகள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் பல கோடிகள் சம்பாதிச்ச மனிதனோட அல்டிமேட் கோல் என்ன, அடுத்து பல கல்யாணம் பண்ணுறது தானே. முதல்ல ஒரு கல்யாணம், அந்த மனைவியோட விவகாரத்து பெறத்துக்கு எதனால் சூழ்நிலை உருவாகுதுன்னா, அவங்க அப்பா யார், மனைவியோட அப்பா அவரெல்லாம் நல்லவங்களாக இருந்திருக்காங்க. 2 அனாதை குழந்தைங்கள தத்தெடுத்திருக்காங்க. அந்த அனாதை குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு வயசு 17 வயசு. இவர் என்ன சொல்கிறார், இவர் சொன்ன விளக்கமே, நான் போய் பொண்டாட்டியை கிளப்பின ராத்திரில அவள் வரல, ஒத்துழைக்கலை, அதனால அந்த பிள்ளைகிட்ட நான் தப்பா இருந்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அது எப்படி சார் இவ்வளோ தைரியம்? அது வந்து லீகல் ரைட்டுங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். அவள் வரல, இவள்கிட்ட போனேன் அப்படின்றாப்புல. அப்புறம் அது மனைவிக்கு தெரிய வந்துச்சு. மனைவிக்கு தெரியும், வீட்டில் சண்டையாகுது. வீட்டில் சண்டையானோன்னு இந்த குழந்தைங்க வந்து வெளியாகிடுது, வீட்டை விட்டு வெளியாகி ஒரு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூலில் ஒரு தலைமை ஆசிரியர். இப்போ இவர் மேலே கம்ப்ளைண்ட், இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தார் சார்லஸ்னு ஒருத்தர்.
அவரும் இவரை மாதிரி ஒரு ஊழியம் பண்ணுறவர் தான். அரசு இந்த இயேசு ஊழியம், அந்த கடவுள் ஊழியம் பண்ணுறவர் தான். அவருக்கு இது 2024 தெரிய வந்திருக்கு. பட் இப்போ தான் அவர் மாட்டி விட்றாரு இந்த சூழ்நிலையில். அவர் தொழில் போட்டியாக தான் இவரை போட்டு விட்றாரு. இந்த ஊழியம் பண்ணுறதுனா இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரிகளோட பல பேரோட ஜல்ஜா பண்ணி ஒரு ஃபாதர் மாட்டினார் வீடியோ ஆதாரத்தோட. அவ்வளோதான், அது அப்படியே நியூஸ் காணாமல் போயிடுது. அடுத்த நியூஸ் வந்துடுது, இல்லை மாறி வந்துடுது. இவர் இது எப்போயே கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்போயே பிடிச்சி கொடுத்துருக்கணும். இப்போ தான் இந்த விஷயம் பஸ்ட் ஆகுது. சரி பரவாயில்ல, இப்போயாவது பஸ்ட் ஆச்சுன்னு. இதை விட ஒரு ஹைலைட் என்ன, பக்கத்து வீட்டு குழந்தை அதுக்கிட்ட ஒன்று தப்பாக நடந்திருக்காரு இவர். இப்போ இது 2 குழந்தைகள் தான் எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இப்போ கோயம்புத்தூரில் வழக்கு போட்டிருக்காங்க. இவர் அப்ஸ்காண்டு செல் ஆஃப்ன்ட்டு. இதுக்கிடையில் அவர் ஒரு ஃபாதர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறார், இவருக்கு மேலே உள்ள ஒரு அல்டிமேட்டிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ முட்டி போட்டு ஜபம் செஞ்சு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்போ மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனை அதான். அப்போ அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பார். தப்புட அயோக்கிய பையில உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கிற இருறான்னு சொல்லணும்ல. அவர் முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்கிறாரு. அப்புறம் இவரோட ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு, யார் ஜான் ஜபராஜோட ஆடியோ. அதில் என்ன சொல்கிறாருன்னா, கட்டி பிடிச்சதெல்லாம் ஒரு தப்பா, அரசு கடவுளுக்கு ஊழியம் பண்ணுற எனக்கு செஞ்சதில் என்ன தப்பு அப்படின்னு சங்கராச்சாரியர் தாண்டி ஒரு படத்துக்கு பேசுகிறார் இவர். இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் அப்படி தான் பேசினார் சங்கரராமன் கொலை வழக்கில். நான் மனு திரும்பப்படி வாழ்கிறேன், நான் கொலை செய்கிறதுல எனக்கு ரைட்ஸ் இருக்குது, கொலை செஞ்சுட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டாலே போதும், நான் மொட்டையே அடிச்சுக்கிட்டேன், எனக்கு எந்த பாவமும் இல்லைன்னு சொன்னார். அதை விட இவர் பேசுகிறது இன்னும் மோசடியாகவும் இருக்குது. எனக்கு இந்த பெண்ணெல்லாம் படைக்கப்பட்ட பெண்ணுங்கிற மாதிரி பேசுகிறார் இவர். அப்புறம் தான் மனைவி கோச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் மனைவி இவர் மேலே ஒரு புகார் கொடுக்குறாங்க, இவன் என் பணத்தை பல கோடி இவன் ஆட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படியா இவரை சுற்றி வழக்குகள் பின்ன ஆரம்பிச்சிட்டு. சரி இவ்வளோ பவர்ஃபுல்லு கடவுளோ ஏஜென்சி, அவர் பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, வேறு லெவலில் இருக்கும். கடவுளோட ஏஜென்சின்னு தன்னை சொல்லிக்கிறவர். தமிழ்நாடு கேரளான்னு ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு மேடையில் பேசுகிறாரு. நேற்று இந்த வீடியோ இருக்குது பாருங்கள். ஆந்திராலாம் தெலுங்கு பேசுகிறாங்கல்ல, தெலுங்கில் ஒருத்தர் பெரிய கடனாளி ஆகிட்டாராம். அவரோட அக்கௌண்ட்டில் பாருங்கள் 68 லட்ச ரூபாயை இப்போ ஏசு போடுவார் அப்படிங்கிறாரு. உடனே கிரெடிட் ஆகிட்டுங்கிறாங்க. 68 லட்ச ரூபா சிங்கிள் பேமெண்ட் போட முடியாதுமா. இப்போ பெரிய தலைவலி. 1 லட்ச ரூபா தான் நீ சிங்கிள் பேமெண்ட் மாற்றலாம், அது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் மாற்றலாம், அது 68 லட்சம் மாற்ற முடியாது. உடனே அவர் எனக்கு மாறிட்டுன்னு தூக்கி காட்டுறாரு. அந்த லேடி ஒன்று நன்றி சொல்லுது. உங்களுக்கு கூட மலையாளம்லாம் தெரிஞ்சிருக்கும், மலையாளத்தில் நன்றி சொல்லுது. அவசரத்தில் மண்டை மேலே இதை கொண்டே மறந்துட்டீங்களப்பா, நன்றி சொல்கிறது தெலுங்குலையிலே சொல்லியிருக்கணும், நன்றி மலையாளத்தில் சொல்லுது. அப்போ மண்டை மேலே கொண்டதானது. அப்போ இவங்க எல்லாமே ஒரு செட்டிங்குமா. ஒரு கூட்டத்தில் 100 பேர் வச்சிருது. என்னை கடவுளாக நம்ப வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் வேண்டாம். ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், நான் கடவுளாக என்னை நம்ப வச்சுருவேன். 10 பேரை கூட்டத்தில் மாலூரில் செட் பண்ணிட வேண்டியது தானே. பாருங்கள், மஞ்சள் சட்டை போட்டு இருக்கிறா 10,000 ரூபா கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஜிபே பண்ண வேண்டியது. நீங்கள் உட்காந்து பின்னாடி உட்காந்து டைம் பணம் ஏறிட்டு ஆகா கடவுளோட கிருபைன்னு திருப்பி வாங்கிக்க வேண்டியதான காசை எங்கே போட போகிறான் நம்மளை விட்டு. இப்படியா ஏமாற்றி மக்களுடைய நம்பிக்கைகளை. கொஞ்ச நாள் ஒரு ஆள் வானத்தில் படம் காமிச்சிக்கிட்டு இருந்தார், கதவை திற காற்று வரட்டுன்னு. யார்? நித்யானந்தா. அவரை பார்த்தா ரஞ்சிதாவோட வெள்ளக்கலை சட்டையை போட்டு தாண்டம் ஆடி கிடக்கிறாரு. அவர் ரஞ்சிதா மேடம் ஒரே பெல்ட்டி அடிச்சுட்டாங்க. நான் ஊழியம்னு செய்தேன் அவங்களுக்கு ஒருத்தனை யோக்கியது இல்லைங்கிறது தான் இதை சொல்கிறேன். ஓகேயா? நான் இப்போ ஒரு சார்பாக பேசுனா இவன் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக பேசுகிறான், கையில் கயிறு கட்டியிருக்கான், நெத்தியில் பொட்டு வச்சுருக்கான்னு கதை கட்ட ஆரம்பிச்சிடுவானோ. இங்கே அப்படி தான் நிலமை இருக்குது. இங்கே பார்த்தா காஞ்சிபுரத்தில் தேவநாதன் ஒருத்தன் கோயிலுக்கு கருவறைக்குள்ளே நான் நுழையக்கூடாது, நான் அன்டச்சபிலிட்டி தீண்டத்தகாதவன், கருவறைக்குள்ளே பல பெண்களை போட்டு வீடியோ எடுக்கிறான் காஞ்சிபுரத்தில். இப்போ நித்யானந்தா எங்கே இருக்காருன்னு தெரியல, உட்காந்து சிஜி பண்ணிகிட்டு இருக்காரு, கதை விட்டுக்கிட்டு உட்காந்து சத்சங்கம் பண்ணிட்டு இருக்காரு. கைலாசத்துல தானே சார் இருக்காரு. கைலாஸ் எங்க இருக்குன்னு தெரியலையேம்மா. 2 நாள் முன்னாடி லைவ் வீடியோ வர போட்டிருந்தாரு, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. அதுக்கடுத்து அவர் லைவ் அது என்னமோ இந்த பொட்டு தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நெத்தியில் உள்ள பொட்டு தனியாக ஷேக் ஆகிட்டு இருக்கு. சரி விடுங்க, முக்காலமும் தெரிஞ்சவன் பேற்றி இருந்தாலும் பேசலாம், பேற்றி இல்லாமலும் பேசலாம்னு சொல்லி ஏதாவது பவர் வாங்கி வச்சுருப்பாங்க. அவர் இவ்வளோ பவர் உள்ளவர், அவர் ஒரு பாலியல் மக்களை தப்பிச்சு விட்றாரு இந்தியா விட்டு. ஒரு ஆன்டிசிபேட்டரி பில் வாங்க முடியல சுப்ரீம் கோர்ட்டில் அவரால். சக்தி பூரா உங்கள்கிட்ட தானே இருக்குது, 200 வருஷம் வாழ போகிறேங்கிறாருமா அவர். இதெல்லாம் எப்படிமா நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. நம்மளோட நம்பிக்கை, நம்மளாம் ஒரு சாமானிய மனிதர்களம்மா, நமக்கு ஒரு பெரிய அளவில் அறிவுல எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கடவுள் இப்படியா ஏசப்பா அதாவது நல்லது பண்ணப்பா, நல்லது நடந்துச்சுன்னா உடனே அது கடவுளால் ஆயிட்டுன்னு சொல்கிறோம். அது நம்பிக்கை சார்ந்த விஷயம், அது எந்த கடவுளையும் நான் கிரிட்டிசிசம் பண்ணலை. ஆனால் பிணத்தை போட்டு பிணம் உயிரோட வரும்னு சொல்லி ஜபம் பண்ணுறவங்கள நீ என்ன சொல்கிற? பிணமாயிட்டா என்னம்மா செய்கிறது? நீயாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், உலக அழகியாகவே இருக்கட்டும்,
எவ்வளோ நேரம் வச்சுருக்காது? நாற்றம் எடுத்துடாது. அப்புறம் ஒரு நாள் வச்சுருக்க, ஒரு 6 நாள் கிடக்கலாமா? அது கூலர் பாக்ஸில் வச்சா 2 நாள் இருக்கலாமா? அப்புறம் நமக்கே சலிச்சு போயிடும். இது எவ்வளோ நேரம் தான் வச்சுருக்காது, உன்னை கொளுத்தி விட்றலாம் வாங்கடா அப்படின்னு. பிணத்தை போட்டு ஜபம் பண்ணுறாங்கம்மா கன்னியாகுமரியில். நாரி பக்கத்து உடலாக வந்து அப்புறம் பார்த்தா பணம் கிடக்கு, உயிர் உண்டாக்குறாங்க. இதை விட ஒரு கொடுமை ஆந்திராவில் பெத்த பிள்ளையே பலி கொடுக்குறான், நரபலி. அப்போ எவ்வளோ பெரிய மூடத்தனம் இதில் இருக்குது, முட்டாள்தனம் இருக்குது. இது முட்டாள்தனமா இல்லையா? அது ஒரு மதத்தை வந்து கையில் எடுத்து மக்களை வந்து ஏமாற்ற ஒரு தொழில், ஏமாற்றி சம்பாதிக்கிறதுமா. சரி, சம்பாரிச்சு தான் தொலைறி. அது பச்சை பிள்ளைகள்கிட்ட ஆண்டா விளையாடுற. அதனால் சின்ன பிள்ளைங்க இது, அதுகள்கிட்ட போய் உனக்கு என்ன விளையாட்டு? இவங்களோட அல்டிமேட்டே அதுதான்மா. அடுத்த நேரம் அங்கே தான்மா போவாங்க. சொல்லு, அலிகேஷன் இல்லாத மத தலைவர்களை சொல்லுங்கள். எந்த காலத்திலையும் மனிதன் கடவுளாக முடியாது. மனிதன் எந்த காலத்திலையும் கடவுளுடைய பவர் ஏஜென்ட் கிடையாது. சரியா? மனிதன் எந்த காலத்திலையும் தேவ தூதர்கள் கிடையாது. மனிதன் தான். இல்லைன்னா வலிக்கும், அடிபட்டால் செத்துருவான், ஷாக் அடித்தா செத்துருவான். கடவுள் தானே, ஷாக் எடுத்து கொடுத்து பார்ப்போமா, கையில் தொட்டு பார்க்கட்டும். கடவுள்னு ஒத்துப்புமா? மார்ச்சரிக்கு அழைச்சிட்டு போகிறேன், 300-400 படம் கிடக்குங்க. ஏதாவது ஒரு படத்தை கண்ணை சிமிட்டோம், இப்படி ஒரு பொம்பளை படமாக பார்த்து கண்ணடிக்க வையன் பார்ப்போம். சாமர்த்தியமான கடவுள்னு ஒத்துப்போம். முடியுமா? அறிவுக்கு உகந்ததான் நான் பேசுகிறது. கேட்குறதே முட்டாள்தனமாக இருக்குல்ல. போனால் இப்படி சாரே எழுந்திருக்கேன், அதான் தெரியுமப்பா. போனால் எந்திரிக்காதுல்ல. மனிதனோட விஞ்ஞான படைப்பில் சுனிதா வில்லியம்ஸ் அங்கே ராக்கெட்டில் போகிறாங்க, ராக்கெட்டில் வர்றாங்க. இது எங்கே இருக்குது மேலோகம்னு கேட்குறேன். மேலோகம்னு ஒன்று இருந்தால் வயலில் ஏதாவது கிராஸ் ஆகிருக்கணும்ல. ஒரு பறக்கும் தட்டில் பல பேர் இருந்துட்டு, ஹாய் நாங்களாம் பூமியில் இருந்து நாங்கள் செத்துட்டேங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. ஒன்றும் விஞ்ஞானத்துக்கு மத்தியில் கடவுள்லாம் அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை. இந்த ஜான் ஜபராஜோடைய வழக்கிலே பார்த்தோம்னா இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, போக்சோ ஆக்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து இப்போ தலைமறைவாயிருக்காரு அப்படின்னா அப்புறம் எங்கே தான் இருப்பார் அவர்? போலீஸார்கள் வந்து இன்னமும் அவரை வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லாமல் எனக்கு கூட தெரியல. இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்கம்மா. இவங்களுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய மிஷனரிஸ் இருக்காங்க, நிறைய பணம் இருக்குது இவங்களுக்கு பின்னாடி. இவங்களை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் மெனக்கிடுவாங்க. போலீஸ் இன்னுமா தொலாவிட்டு இருக்கு. இப்போ ஒரு பேருக்காக தான் அந்த போக்சோ ஆக்டும் இல்லைன்னா வந்து இந்த எஃப்ஐஆர் வழக்கு போட்டிருக்காங்கம்மா. வழக்குக்கு தேடணும், வழக்குக்கு தூக்குவாங்கம்மா ஆளை. பட் இவங்க ஒளியறதுக்கு நிறைய இடங்கள் இவங்களுக்கு கொடுப்பாங்கம்மா, மறைஞ்சிருக்கிறதுக்கு. இவ்வளோ பெரிய யோக்கியம் செல்ல ஆஃப் பண்ணலாமா? அந்த போலீஸுக்கு முடி தோன்றி ஜபிக்க வேண்டியதானே போலீஸை? என் மீதாக தவறான வழக்கு போட்டீர்கள், உங்கள் கண் அவிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே கடவுளோட சக்தியில்? சொல்லலாமா இல்லையா? அன்னைக்கு ஒரு போதர், இந்த குழந்தையை பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே இவன் ஊமை, இப்போ பேசுவான் பாருங்கன்னா பேசுகிறாமா அவன். இதில் சிவாஜி கணேசன் படமாமா அது. சிவாஜி தான் வாய் ஊமையாக இருக்கும், அம்மா அம்மா அப்படின்னு பாருல, அந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. இஎன்டி டாக்டர் பண்ண வேண்டிய வேலைமா அது. இந்த பாருங்கள், இந்த சிடி 1 வருஷமாக ஜபிக்கப்பட்ட சிடி இப்போ இந்த லேடியோட வயிற்றில் வைக்கிற 2 கிட்னி உங்களுக்கு சரியாகிடுக்கிறாங்க, கிட்னி சரியாகிட்டுக்கிறாங்க. ஏம்மா கிட்னி ஃபெயிலியர் ஆனால் கிரியாட்டின் ஏறி போகுமா? போய் டயாலிசிஸ் பண்ணணும், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் கிட்னிக்கு. இதெல்லாம் செத்து போயிடுவோம், உப்பு ஏறி காலில் வீங்கி செத்து போயிடுவோம். இது எதாவது அறிவுக்கு உந்ததா? சுப்பு சுப்பு சுப்புன்னு வர்றாங்கம்மா, பேய் ஓட்டுறாங்கன்னு புஷ் அப்படின்னு அப்படியே மல்லாக்கு விழுவுறாங்க எல்லாரும். இதெல்லாம் ட்ரோல் பார்த்துட்டு தானே இருக்கோம். இது அந்த மாதிரி எல்லா மாதிரியும் முட்டாள்தனம் இருக்குது. இந்து மதத்தில் கூட தான் சாமி ஆடுறாங்க. எப்படி சாமி ஆட முடியும்? சாமி ஆடவுல புடவை இழுத்து விட்டுட்டு ஆடுது. அப்போ உனக்கு கான்சியஸ் இருக்குது தானே? புடவை விலகுது இல்லைம்மா, அதை இழுத்து விட்டுட்டு ஆடுறாங்க. அப்போ கான்சியஸ் இருக்குது. இந்த நாள் ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டுறாங்க. என்ன வேணும்? அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, என்ன வேணும்? எனக்கு கோட்டர் கொண்டாடா அப்படிங்குது. இன்னும் கோட்டரை உடச்சி கொடுக்குற, ராவா குடிக்குது, தண்ணி கூட கலக்கலை, வாய் வயிறெல்லாம் வெந்து போவோம் அப்படி குடித்தாங்க. வேற என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. வேற என்ன கொடுத்தா அந்த பொண்ணு விட்டு போவேன்னு. ஒரு சிகரெட்டு கொடுறா அப்படிங்குது. புருஷகாரன் சிகரெட் எடுத்து கொடுக்குறான். பற்ற வைக்கிறது உங்கள் வாயிலாடா வருவா அப்படிங்குது. அவங்க அம்மாவையும் சேர்த்து திட்டுது மாமியாரை. மனசுக்குள்ளே ரொம்ப நாள் ஆதங்கம். இந்த புருஷனை திட்டணும், ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கணும், ஒரு கோட்டரை நிம்மதியாக குடிக்கணும்னு ஆதங்கம். குடிச்சிட்டு திட்டிட்டு அப்புறம் உடனே சாஞ்சிக்கிட்டுமா. அப்புறம் உடனே தண்ணி தெரிச்சோன்னு வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போவோம். எதுவுமே நடக்காத மாதிரி போகுது. ஓட்டுற போதே வேலை செய்யுமே 3-4 மணி நேரத்துக்கு. அப்போ இது ஏமாத்து தானே? இது ஏமாத்து இல்லையா? இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. அங்கே இருந்து வந்தோன்னா அவங்க இப்படி தொட்டோன்னே அவங்க பேய் சரியாகி, பேயின்னு ஒன்று இருக்காது உலகத்தில். மற்ற நம்பிக்கையை விடு, கடவுள் நம்பிக்கையை விடு. அது உனக்கும் வேண்டாம், எனக்கு வேண்டாம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னையிலேருந்து அது ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. அது லாங் சப்ஜெக்ட். பேயின்னு ஒன்று இருக்குது அந்த உலகத்தில். பேய் ஓட்டுறது எப்படி சரி? எல்லா மாதிரியும் சாத்தான் வந்துட்டு, சாத்தான் பிடிச்சிட்டு வினை, சாத்தான்ட்டு இதை காப்பாற்றுங்கள் வினை அப்படின்றாங்க.
அவர் இயேசுநாதர் எவ்வளோ நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்களை அவர் சொன்னாராம்மா. அவர் சொன்னது, அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க இயேசுவை. தாகமாக இருக்கிறதுக்கு பிதாவேன்னாரு. தாகமாக இருக்கிறது பிதாவே, என்னை காட்டி கொடுத்த யூதாசையும் மன்னியுமாயிரு. யூதாஸ் தான் காட்டி கொடுக்குறான், முத்தம் கொடுத்து ஒரு கையில். யூதாசையும் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நோபலாக சொன்ன மனுஷன் தன்னை எவன் காட்டி கொடுத்தாலும் அவனை மன்னிடான்னாரு. இயேசுநாதர் வேறு யாரும் இல்லாம தத்துவ ஞானிமா. பிளாட்டோ மாரி, அரிஸ்டாட்டில் மாரி, சாக்ரட்டிஸ் மாதிரி பிலாசபி அவர் சொன்ன விஷயங்கள். ஆனால் இவங்க அதுக்குள்ளே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பல கொலாபரேஷனை பண்ணி அதில் இல்லாத வேலையெல்லாம் கட்டி கதை கட்டி மக்களை ஏமாற்றி கன்வெர்ட் பண்ணி கூட்டத்தை கூட்டி ஆர்சி சிஎஸ்ஐ இவங்க வேறு. இதில் பெந்தகோசி அவங்க நகையெல்லாம் போட மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு டைப் இதில் பெரிய. அதில் கிளப்பிரிச்சவங்க தான் அந்த ஜான் ஜபராஜெல்லாம். அதில் கிளப்பிரிக்கிறது, அதில் உள்ள விஷயங்களை வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு சபையை கட்டிக்கிறது. சபையை கட்டிட்டு அதை வச்சு மக்கள்கிட்ட வந்து அதை போதிக்கிறேன், அதை பண்ணுறேன். ஒரே ஒரு கமெண்ட்டு கூட அந்த கீழே உள்ள நாயத்தினை நானும் நிறைய பேட்டி கொடுத்துட்டேன். ஒன்றில் கூட இந்த நாய் அயோக்கியம் தானே ஒருத்தர் கூட சொல்லலை, ஒரே ஒரு கிறித்தவர் கூட சொல்லலை. அப்போ இன்னமும் உங்களை கண்ணை கட்டியிருக்குது மதம். அந்த மதத்து மேலே நம்பிக்கை தானே உங்களை கண்ணை கட்டியிருக்கு. நீங்கள் சொல்லணும்ல, ஆமாம் இவன் அயோக்கியம் தான் பண்ணுறான் இவன் அப்படின்னு சொன்னாதானமா அவனை திருத்த முடியும், அவனை தூக்கி ஜெயிலில் போட முடியும். நமக்கு எதிராக தான் எழுதுறாங்க. இவன் பொட்டு வச்சுருக்கான், இவன் ஒரு சங்கிங்கிறான். டேய், நான் எந்த கட்சியில் இருக்கேன்? நான் சங்கியா? கயிறு கட்டுறதுக்கு பொட்டு வச்சு நான் சங்கியா? அப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டேன். நான் என்னுடைய தனிமனித விமர்சனத்தை கையில் எடுக்கிறேன். இவன் சங்கி, இவன் இதுக்கு நான் இந்து மதத்துக்கு எதிராக தான் போட்டு கிழிக்கிறேனே. நான் ஒன்று விட்டுட்டு தேடலையே, இந்த பாஸ்டரை தான் போட்டு கிழிக்கிறேன். குழந்தைகள் மீது கை வைக்கிறேன், இவனை எப்படி மன்னிக்கிறது? ஏன்னா இந்த மதங்களை வச்சு இப்போ பாலியல் தொல்லைகள் வந்து நிறையவே வந்துருச்சு. நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் இல்லை ப்ராப்பரான தண்டனைகளும் கொடுக்காம இருக்கிறதுக்கான நம்பிக்கை இது சென்சிட்டிவான விஷயமா. இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு அரசாங்கம் பேச முடியாது, பெரிய சிக்கலாக மாட்டிக்கும். பிரேமானந்தா வந்தாம்மா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து வளைச்சி 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 பொம்பளைங்களோட இருந்து வீடியோ எடுத்தான். சரி, வீடியோவாக வந்தானே எடுத்தான். வீடியோ பார்த்ததே வேண்டா, வீடியோ கேஸ் எடுத்து அவனே பார்த்துட்டு இருந்தானா? பிரேமானந்தாம்மா இலங்கையிலேருந்து வந்தான். ஃபஸ்ட்டு ஒரு போலிச்சாமியார்னு சின்ன பிள்ளையில் நமக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசில் தெரிஞ்சது பிரேமானந்தா தான். இப்போ ஒருத்தர் பதஞ்சலி வடக்கு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. இந்த எண்ணெய் தேய மயிர் முளைக்கும், மயிரில் முளைக்கும் மயிர். வழக்கத்தலையில் எப்படி மயிர் முளைக்கும் அவர் தேய்க்க சொல்கிறாரு. பாபா ராம்தேவ் இப்படிங்கிறாப்புல மூட்டை ஆப்ரேஷன் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு வர்றாரு. எண்ணெயை தேய்க்க வேண்டியதான வச்சு எவ்வளோ பெரிய ஃபூலாகிறாங்க பாருங்கள். மோகன்சி லாரன்ஸ் அவரே வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாரு. ஏன் அவரோட ஹார்ட் சர்ஜரிக்கு போய் அப்பல்லோவில் பண்ணுறாரு? அவரோட ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிக்க வேண்டியதானே? இந்த நாடு உருப்படாமல் போனதுக்கு காரணம் இங்கே உள்ள கோயில்கள்லாம் உயரமாக போட்டுக்கிறாரு. சரி, அவர் தான் அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா ஒரு இந்து மதத்தில் இந்த ஜோதிடம் பார்க்குற ஒரு லேடி ஒன்று, வீட்டுக்கு பக்கத்தில் உயரமான வேப்ப மரம் இருந்தால் வெட்டுங்க, அது உங்கள் வளர்ச்சியை தடுக்குங்குது. அட ஞான சூன்யமே, வேப்ப மரம் பியூர் ஆக்சிஜனை பண்ணுறது, டிசீஸை சரி பண்ணும். தினம் போகிறப்போ ஒரு வேப்ப குழந்தை எடுத்து தின்னா உடம்புல நோயே வராது. எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை விதைக்கிறாங்க பாருங்க. மரம் நட சொல்லி எவ்வளோ பேர் என்டர்டெயின் பண்ணுறாங்க. மரத்தை வெட்டலுக்குதுமா இது? வீட்டை விட்டு உயரமாக வளர்ந்துட்டான் மரம். ட்ரெண்டிங்காக என்ன விஷயங்கள் வேணால் பேசலான்ற அவங்க சுய லாபத்துக்காக. ட்ரெண்டிங்காகிறது இந்த பைத்தியங்கட ஆடுது பாரு, ரீல்ஸ்லையும் டிக்டாக்லையும். அதுதான் ட்ரெண்டிங். சுய லாபத்திற்காக தங்களை நம்ப வைக்கும். நாங்கள் கடவுளோட பிரஜைன்னு நம்ப வைக்கிறதுக்காக இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மக்களை மூட்டாளாக்கி மூடனாக்கி. நம்பிக்கைங்கிறது வேறம்மா. நான் கும்பிட்றதுக்கான கோயிலாக இல்லை, போய் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கும்பிடு, பழனி முருகன் கோயிலுக்கு போ, திருப்பதி போய் எங்கே வேணுமா போ. கோயிலாக இல்லை நம்மள்கிட்ட, கிறித்தவ தேவாலயங்களாக இல்லை, போய் சாந்தம் சர்ச்சுக்கு போ, அங்கே பெசநகரில் இருக்குது சர்ச்சு. கொடைக்கானல் போங்க, பெரிய ஆன்ஷியன்ட் சர்ச்செல்லாம் கொடைக்கானல் இருக்குது, ஊட்டியில் இருக்குது. இந்த ஆள் தனியாகவே ஒரு தேவாலயம் கட்டுற அளவுக்கு காசு வச்சு கட்ட பார்த்துருக்கான். இப்போ இவங்களை போட்டு விட்டதெல்லாம் வேறு யாரும் இல்லை, காம்படிட்டிவ் பாஸ்டர்ஸ் தான் போட்டு விட்டது கூட இருக்கவங்களே. என்னடா நமக்கு ஷேர் சரியாக தரலையே, இந்த வாரம் வீணா வரவில்லையே அப்படின்னு போட்டு விட்டது தான் இப்போ மாட்டினது. இல்லைன்னா அந்த அயோக்கியம் இன்னும் நிறையா பேரோட விளையாண்டுருந்துருப்பான். இது போன்ற போலிகளை நம்பாதீர்கள், கடவுளை எங்கேயும் தேடாதீங்க, நமக்குள்ளே இருக்குது. இந்த சோலுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும். நம்ம இந்த உடம்பு கிடச்சிருக்கு, இந்த கண் கிடச்சிருக்கு, நம்ம ஒரு பிறப்பு பிறந்திருக்கோம், நல்ல கல்வி அறிவு கிடைக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு பெறணும். வேலை வாய்ப்பு இருந்தால் நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறலாம். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் கை கால் எல்லாம் செயலிழந்து விட்டது. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் தான் வாய் மட்டும் பேசியது.
அப்போது சொன்னார், கடவுள் என்பவர் இருப்பதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை என்றார் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். நீ ஹாக்கின்ஸ் அளவுக்கு யோசிக்க வேண்டாம், கார்ல் மார்க்ஸ் அளவுக்கு யோசிக்க வேண்டாம். சாதாரண அறிவோடு இரு. கோயிலுக்கு போ, மசூதிக்கு போ, தேவாலயத்துக்கு, அது உங்களோட நம்பிக்கை. நீ சாமி கும்பிட்றது முட்டாள்தனம்னு யாரையும் சொல்லாத. சாமி கும்பிடாதவன் தன்னை ஒரு அறிவாளி போலவும் காமிச்சிக்காத. அது அவனுக்கு நம்பிக்கை. அப்பாங்கிறது நம்பிக்கை இல்லையா? ஃபாதர் இஸ் எ ஃபெய்த், மதர் இஸ் எ ஃபேக்ட். அம்மா என்பவள் உண்மை, அப்பா என்பவன் நம்பிக்கை. இன்னாருக்கு தான் நம்ம பிறந்தோன்னு அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்பாங்கிறவன் நம்பிக்கை, ஃபெய்த்து. பட் மதர் இஸ் எ ஃபேக்ட், உண்மை. அவள் வயிற்றுலேருந்து தான் நம்ம பிறந்தோம். ஸோ அது நான் பெரிய சப்ஜெக்ட் கடவுளை பற்றி, அதுக்குள்ளே போகல. ஆனால் இந்து மாதிரி கடவுள் பேரை சொல்லி எந்த மதத்தில் அயோக்கியத்தனம் செய்தாலும் அது கண்டிக்கத்தக்கதே. நம் குரல்களை எழுப்புவோம். நன்றி. கண்டிப்பாக சார். இதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு நன்றி சார். நன்றி.